வளர்ந்திடுமா கைலாசோ இருளாச்சு அந்த காளி கொண்டை வெளிச்சோமாச்சு வெள்ளி கைலாசத்தில் நம்ம பகவான் சிவபெருமா மூணாக உருகிட்டாரு உடம்பெல்லாம் மெலிஞ்சிட்டாரு ஒத்தையில இருக்கும் போது பகவான் உடத்துயரம் கண்டு அட்டரிசி பாலர்களும் அந்த 8 பேர் ஓடி வர அட்டரிசி பாலர் 8 பேர்களும் அவர்களுக்கு மட்டும் அழியாத வரம் அல்லவா? அந்த அட்டரிசி பாலர் 8 பேர் என்னையா நினைக்கிறார்கள்? ஆண்டவன் பகவான் சிவபெருமானுக்கு படுவலிங்கம் போனதுனால பகவானுக்கு மதிப்பு இல்லாமல் போய்விட்டது. ஆண்டவன் பகவான் ஊனா உருகிட்டாரு. உடம்பெல்லாம் பகவானுக்கு மெலிந்து விட்டது என்று நினைத்து நாம இதை கண்ணால பார்த்து கொண்டு இருக்கலாமா? அட்டரிசி பாலர்களும் கூட்டத்தை தலையில் வைத்து கடல் போயல்லவோ வாழமர்தம் கொண்டு வந்து பகவான் திருமேனியில் அபிஷேகம் பாசத்தோடு நடத்த வேணும். அட்டரிசி பாலர்களும் மரம் எடுப்பதற்கு கூட்டங்களை தலையில் வைத்து பால்கடல் வருவாரா? பால்கடல் வருவாரா? கடலுக்கு வந்து 8 குடத்திலையும் பால் அமிர்தம் கோரிக்கொண்டு அவரவர்கள் தலையில பால் குடத்தை சுமந்து கொண்டு கைலாச மலைக்கு வர வேண்டுமானால் காளிகோட்டை பாதையாக வந்தார். அந்த காளிகோட்டை பாதையாக வந்தால் சீக்கிரமாக கைலாசம் வரலாம் என்று கறந்து விடலாம் என்று நினைத்து அட்டரிசி பாலர் 8 பேர்களும் காளிகோட்டை பாதையா வரும்போது வருகின்ற போது அவரவர்கள் தலையில பால் குடம் இருக்கின்றது. பால் குடங்களை தலையில சுமந்து கொண்டு ஆண்டவன் பகவானுடைய பேரை சொல்லிக் கொண்டு நாமத்தை சொல்லிக் கொண்டு 8 பேர்களும் எப்படி பாடி வராங்க தெரியுமா? எப்படி பாடி வருகின்றார்கள்? சிவபெருமானுடைய திருநாமத்தை சொல்லிக் கொண்டு பார்வதியால் மணவாளனே சம்போ சங்கரா, பார்வதியால் மணவாளனே சம்போ சங்கரா, சம்போ சங்கரா பால்கூடங்கள் சுமந்துவார். சம்போ சங்கரா பால்கூடங்கள் சுமந்துவார். Bye.
கோட்டை பாதையாக கைலாசம் வரும்போது கைலாசம் அருகும் போது பகவான் பெற சொன்னதாலே பகவான் பேரை சொன்னதாலே எந்தாயி மாரியம்மா என்னாகய மாரியம்மா அட்டகாளி 8 பேர் அட்டைகாளி 8 பேரும் பகவானோட சத்தம் கட்டு பகவானோட சத்தம் கேட்டு என்ன நிக்கிறாளே நிற்கிறாள எந்தாயி மாரியம்மா என்னாயே மாரியம்மா அங்கார கோபத்தோடு அங்கார கோபத்தோடு ஆளியர்கள் ஓடி வர அழகியர்கள் ஓடி வாரா கூட்டத்தை புடுங்கு வளம் புடுங்கு போட்டு உடைப்பாள தின்னோட வாவிழுமே அவர்களிடத்தில் மாட்டுவாள மாரியம்மா ஓடி வந்து தேவரிடம் சொல்லுவாள எடா எடா தேவர்களே என்ன வார்த்தை சொன்னாயடா அடுவல்லிங்கம் இங்க இருக்கு இங்க இருக்கு அடுவல்லிங்கம் இங்க இருக்கு ஆமாந்தங்க இருக்காரடா லிங்கம் இங்க இருக்கு அங்க இருக்காரடா லிங்கமும் இங்க இருக்கு சிவனாரங்க இருக்காரடா சிவனாரங்க இருக்காரடா கூட்டங்களை புடுங்குவாள தரையில் போட்டு உடைப்பாள என்னோட வாவிலும் கழுத்திலையும் மாட்டுவாள தேவர்களே நாள் முதலாரிசி பாலர்களும் பகவானையும் மறந்திடுங்கோ ஆளையர வணங்கிடுங்கோ ஆளையர்கள் கோட்டைக்குத்தான் கூடத்தை சுமந்து வாங்கோ நீங்க பால் கூடத்தை சுமந்து வாங்கோ அட்டகாளி 8 பேரும் அரிசி பாலர்களே அடிப்பாள உதைப்பாள அடிப்பாள உதைப்பாள அநியாயமா பேசுவாள் அரிசி பாலர்கள் ஆளியர்கள் கொடுமையால கண்ணீரும் கவலையும் வருவார் அருமைய பகவானே ஒரு நாள் ஒரு பொழுதும் அரிசி பாலர்களும் கையில இருக்க மாட்டோம் கோட்டை போறோம் ஐயா ஆளியர்கள் 8 பேரும் கூடத்தை சுமந்து கொண்டு பகவான் பெற சொன்னதாலே மாரியம்மா ஓடி வந்து கூட்டத்தை புடுங்குறாள போட்டு உடைக்காள என்னுடைய வாவிழுமை கழுத்தில் மாட்டுறாள காளை 8 பேரும் காள உதைக்காள பேசுறாள ஆண்டவேனே பகவானே ஒரு நாள் ஒரு பொழுது கைலாசத்தில் இருக்க மாட்டோம் கோட்டை போறோம் அட்டகாளி 8 பேரும் ஒரு பொழுது பாலர்கள் இருக்க மாட்டோம் கைலாசத்தில் இருக்க மாட்டோம் காளி கோட்டை போறோம் Oh
கோட்டைக்கு வந்துட்டாங்க. மறுபடியும் கைலாசத்துல பகவான் கவலையோடு இருக்கிறார். கவலையோடு இருக்காங்க. ஆண்டவன் பகவான் எண்ணி பார்த்தார் அல்லவா? என்னையா என்னையா நமது கையா விட்டு போன 103 லிங்கமும் திரும்பி வரலையானா? வல்லைய திரும்பி வரலன்னா கைலாசத்துல பகவானா இருக்க முடியாது. அப்பேற்பட்ட 103 லிங்கமும் திரும்பி வருவதற்கு என்னையா நாம யாரை வரவழைக்க வேண்டும்? வரவழைக்கலாம். அத்தான் கோபால கண்ணனை தான் வரவழைக்க வேண்டும். அவர்தான் அதுக்கு சரியான ஆளு. அத்தான் போனாத்தான் காரியத்தை நடத்துவாரு. அவள் போனாதான் சகல காரியமும் நடக்கும். ஆண்டவன் பகவான் மனதில் எண்ணி பால்கடலில் வருவாரா? அந்த பச்சைமாலை தேடுவாரா? பகவானான சிவபெருமான் கோபால மாயவனே ஆலையில் பள்ளி கொண்ட அச்சுதனே கோபால ஆபத்துக்கு உதக வேணும். ஆண்டவன் அழைக்கும் பொழுது என் பெருமாள் கோபால கண்ணன் ஓடோடி வந்து தான் பகவானே பகவானே